Using the identity a plus b into a minus b is equal to a square minus b square, find the following product. First one போடலாம் p plus 2 p minus 2. ஸோ நம்ம எந்த ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்றதுக்கு முன்னாடியும் நமக்கு எந்த ஐடென்டிட்டி கொடுத்துருக்காங்களோ அது கரெக்டா மேட்ச் ஆகணும். அதாவது பாத்தீங்கன்னா இங்க ஒன்லி சைன் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆமா தானே, பிளஸ் அண்ட் மைனஸ். ஏவும் இங்க ஏனா இங்கேயும் ஏ, இங்க பினா இங்கேயும் பி. அப்போ அந்த மாதிரி எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் பிளஸ் பி வேற ஐடென்டிட்டி இருந்தா வேற வேற நம்பர் நமக்கு சேஞ்ச் ஆகும். நம்ம இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா சைன் சேஞ்ச் இருக்கா, கரெக்டான பிளேஸ்ல அதெல்லாம் இருக்கா அப்படின்றது மட்டும் நம்ம பார்க்கணும். இப்போ இதோட ஐடென்டிட்டி என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்க ஏ இருக்க இடத்துல என்னது பி, பி இருக்க இடத்துல என்னது 2. சோ நம்ம என்ன பண்ணணும், பி ஸ்கொயர் மைனஸ் ஃபார்முலால இருக்க மைனஸ் அதுக்கப்புறம் 2 ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு வாட், பி ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4. கிளியரா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, 1 பிளஸ் 3b, அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க 3b மைனஸ் 1. சோ இதுல நம்ம கரெக்டா என்ன பார்க்கணும் அப்படின்னா, பாருங்க இங்க 1 இருக்கு, இங்க 3b இருக்கு. இங்க a இருந்ததுன்னா இங்கேயும் a தான் இருக்கணும், இங்க b இருந்ததுன்னா இங்க b தான் இருக்கணும். இப்ப மைனஸா இருக்கும் போது நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம இதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா 3b பிளஸ் 1 அப்புறம் 3b மைனஸ் 1. கிளியரா? இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற எல்லாமே சேம், இங்க பிளஸ் இங்க மைனஸ், இது மட்டும் தான் நமக்கு வேரி ஆகுது. இங்க a இருக்க இடத்துல என்ன போடுறோம் 3b, b இருக்க இடத்துல என்ன போடுறோம் 1. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும், 3b the whole square minus 1 square, that is equal to 3b the whole square என்னது 9b square minus 1. கிளியரா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், என்ன கொடுத்திருக்காங்க, 4 minus mn அதுக்கப்புறம் mn plus 4. ஓகேவா? சோ இதுவும் இதே மாதிரி நமக்கு சேஞ்சஸ் இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணலாம், 4 minus mn அப்படியே எழுதிக்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், 4 plus mn எழுதிக்கலாம். ஏன்னா பிளஸ் நம்ம எந்த பக்கம் சேஞ்ச் பண்ணி எழுதினாலும் அதே தான். மைனஸ் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம கிளியரா இருக்கணும், ஒரு மைனஸை காமனா எடுத்துட்டு தான் சேஞ்ச் பண்ணணும். இப்போ a இருக்க இடத்துல என்ன இங்க இருக்கு 4 இருக்கு, b இருக்க இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா mn இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம், 4 ஸ்கொயர் மைனஸ் mn the whole square, that is equal to 4 square is 16 minus m square n square. கிளியரா? நம்ம இங்க mn தான் முதல்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு m ஸ்கொயர் n ஸ்கொயர் போட்டுறக்கூடாது. கரெக்டா நம்ம எப்படி இருக்குன்றத அரேஞ்ச் பண்ணி எழுதணும். இந்த இடத்துல இது ஏனா இதுவும் ஏ, இங்கேயும் ஏவா இருக்கணும். இங்க பினா இங்கேயும் பியா இருக்கணும். கிளியரா? இதுவும் சேமா இருக்கணும். இந்த ஐடென்டிட்டி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், சைன் தான் சேஞ்ச் ஆயிருக்கணும். இங்க ஃபர்ஸ்ட் பிளஸ் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம், ஆனா பிளஸ் மைனஸ் சைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்னது 6x plus 7y அப்புறம் 6x minus 7y. ஸோ நமக்கு டைரக்டா கொடுத்துட்டாங்க. இங்க a இருக்க இடத்துல என்ன போடணும், 6x போடணும், b இருக்க இடத்துல என்ன போடணும், 7y போடணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் என்னது 6x the whole square minus b ஸ்கொயர் என்னது 7y the whole square. So 6x the whole square is 36x square minus 7 7s are என்னது 49y square. The answer is 36x square minus 49y square.